சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கிள் அண்ட் ஆண்டி வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா வித் ஆர்ஜே ரஜினிகாந்த். Yeah, it's me அக்கல்யா வெங்கடேஷன். படி ரெண்டு சைடு பாக்கும்போது என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பாத்துக்கங்க, அதுதான் ரெஸ்பான்ஸ். ஸோ டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா ஷோவில் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ஜானர் நம்ம டச் பண்ணுவோம். அந்த வரிசையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன் அப்படிங்கிற ஜானர் டச் பண்ண போகிறோம். எல்லாரும் வந்து டெய்லி வெளியே வரும்போதே வந்து ராசி பலன் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா வாயை கொஞ்சம் அடக்கிட்டு வரணும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நீ எனி டே வந்து நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா, எல்லா நாளும் சந்தோஷம்னு வச்சுன்னா பெட்ரு. ஸோ வந்து 2025 வந்து நியரிங்கில் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த ராசி பலன்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? கேலண்டரில் கிழிக்கிறது இல்லை வந்து உங்கள் வீட்டில் சொல்கிற சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்க ராசிக்கு நீங்க நல்லதுன்னா நீங்க பாப்பீங்களா? பாக்குறதுக்கு முன்னாடி வீட்லயே சொல்லிடுவாங்க. ஓகே, நான் பார்க்கும் போதெல்லாம் வருத்தம் அது மட்டும் தான் போட்டுருக்கோம். என்னமா ராசி நீனு? கன்னி ராசி. ஓகே, அக்கல்யா ரொம்ப ஏன் பர்சனலா ஃபீல் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களும் கன்னி ராசி. வருத்தம் தான். ஸோ படி இப்போ இவங்களுடைய டவுட்ஸ், நம்ம டவுட்ஸ், இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க மக்களுடைய டவுட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வர போறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சோஷியல் மீடியாவில் நம்ம ஆதித்யா டிவியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். ஸோ இவருடைய ஒரு பர்டிகுலர் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இவருடைய குரல், இவருடைய மாடுலேஷன் பயங்கரமா பிரபலம் ஆயிருச்சு. ஸோ அவருடைய மாடுலேஷன்லேயே இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்க போறோம். ஓகே, கூப்பிடலாமே. ராஜ யோகம் டாக்டர் கே ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. செம்ம எனர்ஜியா இருக்கும் நாங்க. சந்தோஷம். ஓகே, உங்களை மாதிரி எல்லாம் பேசினாரே, அதை பாத்தீங்களா, கேட்டீங்களா? நல்லா பேசு சார். ஓகேவா சார்? ஓரளவு ஒரு 80% ஓகேவா சார்? ஓகே ஓகே, ரைட் சார். முதல் கேள்வியே வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா 24 ஓகே போயிருச்சு. 25 எங்களுக்கு எப்படி இருக்கும்? 2025 பொது பலனா 25 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் ஆரம்பிக்கிறதுனால ஏனைய ராசி எல்லா ராசிக்குமே ஓரளவு நல்லது தான் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. அதாவது 2024 அப்படிங்கிறத விட 2025 அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் ஆரம்பிக்குது. ஒன்று. ரெண்டாவது, செவ்வாய் வந்து நெருப்புக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த நெருப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒன்று படிப்பு இருக்கும், அல்லது கல்வியாக இருக்கும், அல்லது வந்து திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது காதலாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன கடந்த வருஷங்களில் வெறும் நினச்சிட்டு மட்டும் தான் இருந்தோம். இப்போ நினச்ச விஷயங்கள நடக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கோம் எல்லா ராசிக்குமே. இப்போ வந்து இப்போ 12 ராசிகள் இருக்குது சார். இந்த 12 ராசிகளில் இந்த வருஷம் 2025 இவங்களுக்கு டாப்பு கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்னா எந்தெந்த ராசிகளுக்கு சார் இருக்கும்? இல்லை, பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க நினச்சதுக்கு உண்டான எப்போவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து முயற்சி பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் என்னைக்கோ பண்ணின முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாண்டு இருக்க போகுது எல்லா ராசிக்கும். அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களே எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணி செலிப்ரேட் பண்ண சொல்லுங்கப்பா. அதே மாதிரி கடகராசிக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி துளாராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் கடந்த காலம் இருந்துகிட்டு இருந்தாங்க. வருஷம் வாழ்த்து சொல்லுவோம். இந்த வருஷம் புத்தாண்டு வாழ்த்து அல்லது பொங்கல் வாழ்த்து அல்லது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வெறும் வாயால் மட்டுமே வாழ்த்து கேட்டுட்டு இருந்த துளாராசிக்காரர் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்க போகிறாங்க. பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்குது. அதற்கடுத்து மேஷத்துக்கு வந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்துட்டு இருக்கும். அதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் வந்துட்டு இருக்கும். சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷமான பிரிவு கொடுக்கும். சங்கடப்பட்டு போகிற மாதிரி இல்லாமல் சந்தோஷமான கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் கொடுக்கும். அப்படி பிரிஞ்சிருந்தா கூட 4 பேர்த்துக்கு தெரிஞ்சு வாழ்கிற மாதிரி கொஞ்சம் பிரபலியத்தை கொடுக்கும் சிம்மராசிக்கு. படி அப்போ வந்து எல்லாமே டாப்ல தான் இருக்கும். ஆப் யாருக்கும் இல்லை. எஸ், 2025 எல்லாருக்குமே நல்லதா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் பிளே ஒன்று பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போகுது. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் இருக்க போகுது. அந்த பஞ்ச் டயலாக் எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ஆமாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கு. எடுத்துருவோமா? ஓகே, நம்மளே எடுத்துடலாமா? நம்மளே எடுத்துட்டு சார்கிட்ட அந்த பஞ்ச் டயலாக் சொல்லுவோம். உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற பாட்டாவே படிச்சிட்டேன் சார். இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் பாட்டு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சார் நான் தான் சார் விருச்சிக ராசி. உள்ள
இப்ப நீ தான் ஃபீல் பண்ண இத. என்னப்பா நீ விருச்சக ராசி அப்பா? அதாவது கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே கிரக பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான், மனுஷாளுடைய வளர்ச்சிக்காகவோ அல்லது மனசனுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் கிரக பயிற்சி ஆகுது. இருந்தாலும் எல்லா கிரகங்களும் எல்லா வருஷமும் எல்லா ராசிக்கும் நல்லது பண்ண முடியாது அப்படிங்கிறது பொதுவாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில அனுபவங்கள் வேணும் இல்லையா, ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கல்லூரி போகும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறது, தேர்வு வரும்பொழுது கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏன் வருதுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வரக்கூடிய அனுபவமாக தான் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமே கஷ்டமாக வந்துட்டு இருக்காது. பூராவுமே அனுபவங்களா தான் சார் இருக்கு கொஞ்ச நாட்களாவே. ஓகே, அடுத்து ஸோ அடுத்த சீட்டு வந்து நல்ல சீட்டா இடுமா தக்கம்மா. சார் இது வந்து ஒரு வடிவேல் டயலாக் சார். இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் வந்து எந்த ராசிக்கு சார் கரெக்டா இருக்கும்? கும்பராசி. கும்பராசி அன்பர்களே யாரு? பாப்பா மாட்டிக்கினா இல்லைனா சாமிக்குடா மாட்டிக்கினா. இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம், முயற்சி பண்ணுறோம். ஒரு விஷயம் கிடைச்சா சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து கிடைக்காம தோல்வி வந்துட்டு இருந்துன்னு வைங்களேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காம போகட்டுங்கிற ஒரு மன நிலைக்கு வந்துடுறோம் இல்லையா. அதாவது கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்டு அதுவே நமக்கு பழகி போயிடுது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போடா அப்படின்னு இந்த வருஷம் ரிஷபம் ராசி. ரிஷப ராசி அன்பர்களே அந்த பையனுக்கெல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்றா. இப்படி ஏற்றி விட்டு தான் நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நான் ரீல்ஸில் அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஒரு வாட்டி தொட்டேன் ரீல்ஸ், அதே வந்துன்னு இருக்கு, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் எப்படி தான் நடக்க போகுதுன்னு உண்மையாக இன்னும் தெரியல. இல்லை, வயசு வந்து பெரியவங்க சொல்கிறத சொல்லு நம்பல, செல்ல நம்பினா அப்படித்தான் இருக்கும். ஆஹா ஆஹா. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த செக்மெண்ட் வந்து அருமையாக போச்சு, நல்ல ஒரு கேலப்பாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து சார் நம்ம ராசி எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் 2025 இயற்கை சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னாலே இங்கே இருக்கலாமா இல்லை துபாய் பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அந்த மாதிரி இருக்காது. மழை சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பருவம் தவறித்தான் மழை பெய்யும். அது வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படித்தான் வந்துட்டு இருக்கும். இன்னொரு 29 வருஷம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பருவம் தவறி மழை பெஞ்சால் கூட உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்காது. நம்ம வேணால் பயந்துக்குவோம், இது அந்த மாதிரி வருமா இந்த மாதிரி வருமா அப்படின்னு நினைப்போம். பள்ளிக்கூடம் லீவ் விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா நார்மலாக தான் வந்துட்டு இருக்கோம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய புரட்சிக்கு வருது அப்படிங்கிறத விட கொஞ்சம் மிரட்சிக்கு வர்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். நம்ம அதை கண்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அரசியல் ரீதியான வகையில் வந்து கண்டிப்பாகவே மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது. 2025 அப்படிங்கிறத விட பொதுவாகவே தேர்தல் வருது, மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் வர்ற மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா, இளம் வயதில் உள்ளவங்க களம் காணக்கூடிய அரசியலாக இருந்துகிட்டு இருக்க போது பெரிய மாற்றமாக வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பல பேருக்கு ஏமாற்றமாக தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதை விட பல பேருக்கு மிக மிக ஆதாயமாக வந்துட்டு இருக்கும் அரசியல் களம். ஸோ வந்து 2025 இயற்கை சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத சார் வந்து சொன்னார் அழகாக. 2025 எப்படிலாம் இருக்க போகுது அண்ட் நிறைய பஞ்ச் டயலாக்குகளுக்கான பலன்கள்லாம் சொன்னார். ஸோ இன்னைக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி நீங்கள் தானே? ஐயா, என் பேர் ஆகாஷ். ராசியில் தான் வந்து ஃபஸ்ட்டு மேஷத்தில் நான் இருக்கேனே தவிர வாழ்க்கையில் எல்லாமே லாஸ்ட்டில் தான் இருக்கேன். 2020 ஃபஸ்ட்டில் வருவேனா இல்லை இதேமாரி லாஸ்ட்டு இல்லை லாஸ்ட்லேயே இடம் கிடைக்காதா? இல்லை, மேச ராசிக்கு வந்து இந்த வருஷம் முற்பகுதி ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். இந்த முற்பகுதி கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து தக்க வச்சுக்கிட்டோம்னா தான் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப செழிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கடவுளாகவே இருந்தால் கூட வாழைப்பழத்தை கையில் கொடுப்பேற தவிர்த்து உரிச்சு வாயில் வைக்க மாட்டேன். நாம தான் முயற்சி பண்ணணும். எந்த முயற்சியும் இல்லாமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவுமே நடக்காமல் இருக்கும். சாதாரண ஆடு கோழியெல்லாம் நடக்கும்போது கல்லூரி வயசில் நம்ம நடக்க முடியாமல் இருக்க முடியாது. நாமளும் சில முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து அதாவது எடுத்து காட்டக்கூடிய அல்லது அந்த மாதிரி முயற்சி பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து அறிவுரையாக பண்ணக்கூடிய ஆண்டாக மேசராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த ராசி அடுத்தது ரிஷபம். ஐயா, என் பேர் விஜயகுமார், ரிஷபராசி. வந்து அந்த சூர்யா சோழர் பார்த்தீங்களா 6 படத்தில் 4 கால் நடராஜன் நட்டுக்குனாரு, புகழேந்தி புட்டுக்குனாரு. அதே மாதிரி தான் என் லைஃப்பும். லவ் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதே மாதிரி தான். 2025 ஃப்ரெண்ட்ஷிப், லவ் கூட வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் மட்டும் சொல்லுங்கள். அதாவது காதல் நட்பு அப்படிங்கிற கட்டங்களுக்கு மேலே காலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் ரிஷபராசி இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து ரிஷபராசிக்கு கடந்த காலங்களில் எவ்வளவு தூரம் விரக்தியாக இருந்தீங்களோ அதற்கு மேலே திருப்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் ரிஷபராசிக்கு 2025 இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இருக்கிற ராசிகளில்
12 ராசிகளில் வந்து அதிகபட்சமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக ரிஷபராசி முதலிடத்தில் இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதி உன்னதமான மேன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, டாப்ல இருக்க போறாங்க இவங்க. ஓகே, அடுத்ததாக அடுத்த ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, இந்த வருஷம் வந்து கஷ்டப்பட்டேன், அடுத்த வருஷம் நான் நல்லா இருப்பேனா, எப்படி போகும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இல்லை, கடந்த வருஷம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் பெரிய நஷ்டமாக தான் இருந்துகிட்டு இவ்வளவு நாளாகவே. இருந்தாலும் மிதுன ராசிக்கு வந்து அறிவு கூர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கல்வி அப்படிங்கிறத விட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கற்றுக் கொடுக்காமலேயே கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஆனால் இவ்வளவில் இருந்து கூட ஒரு மேன்மை கிடைக்காத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்குது கடைசி வரைக்கும். நம்ம கூட உள்ளவங்கெல்லாம் முன்னேறுவாங்க, நாம் முன்னேற முடியாமல் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏக்கங்கள் இருந்துகிட்டு இருந்தது கடந்த காலங்களில். அதுவெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கும். மிக மிக உயரம் சொல்ல முடியாது. இருக்கிற துயரங்கள்லேருந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, விடிவு கிடைக்கக்கூடிய, அல்லது இருக்கிற அந்த துன்பங்கள்லேருந்து ஓரளவு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெரியக்கூடிய ஆண்டா 2025 இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம். 24 வந்து நல்லா போவே இல்லை, எப்படி சொல்கிறது, எல்லா நாளுமே அப்படியே ஒரு மாறி போயிடுச்சு. பொதுவாகவே கடகராசிக்கு ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசி பலனும் ஒவ்வொரு வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மை. அதுவும் இவ்வளவு நாளாக இந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அஷ்டம சனி அப்படிங்கிற பிடியில் வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. நல்லவனாக இருந்து கூட நஷ்டப்படுறது, அவமானப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுவெல்லாம் மொத்தமாக விலக போகுது, பெரிய நல்லது நடக்க போகுது. இவ்வளவு நாளாக என்னென்ன கெட்டது நடந்ததோ இல்லை என்னென்ன தோல்விகள் கிடைச்சதோ அதை பூரா மொத்தமாக வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் கடகராசி இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கம்முன்னே இருந்தால் கூட ஜம்முன்னு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த ராசி அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து 2025 அஷ்டம சனி வந்து வரப்போகுது. ஸோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான பரிகாரங்கள்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை விட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த வருஷத்தில் வந்து கிரக நிலைகள், அதாவது 2025 வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, தமிழ் புத்தாண்டு சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள், இதையெல்லாம் மொத்தமாக கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஆதாயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. அதாவது ஒரு சில விஷயங்கள் அனுபவங்களாக கொடுத்தால் கூட அனுபவங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆதாயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக என்னோட ராசி தான் கன்னி ராசி. சார், என் பேர் பிரதீக்ஷா. இப்போ நான் வந்துட்டு மாடலிங் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் எனக்கு வந்துட்டு லைக் மிஸ் இந்தியா அப்போல்லாம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மாதிரிலாம் கிடைக்குமா சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு முதல் தரமான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு தொடர்ந்து 30 மாதங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம சாதாரணமாக நடந்து போனால் கூட அதில் ஒரு நடனம் தெரியக்கூடிய, ஒரு நெளிவு சுழிவு தெரியக்கூடிய, மக்களுக்கு வந்து வசியம், அதாவது வார்த்தையில் பேசக்கூடிய பேச்சு, பார்க்குற பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முறைச்சி பார்த்தா கூட சிரித்து பார்க்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். சூப்பர் சார். ஓகே, ஹாப்பி ஆயிட்டாங்க. ராசி வந்து துலாம் ராசி. அவ்வளோ ரொம்ப அப்படியே இதுல இருக்க என்னாச்சு? இல்ல, எனக்கு எதுவும் கொஸ்டின் இல்ல. இதெல்லாம் நல்லா தான் என்ன பத்தி சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை கேட்டு. ஓ, அவருக்கு கேள்வி கூட இல்லையா? அவரை பத்தி ஏதாவது நல்லதா 4 வார்த்தை சொல்லுவீங்களா நீங்க? இல்லை, துலா ராசிக்கு வந்து தொடர்ந்து துன்பங்கள் இருந்தது கடந்த காலங்களில். தொடர்ந்த துன்பங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத அவமானம், அதனால் வந்து நமக்கு தயக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. தொடர்ந்து துன்பங்களை சந்தித்த துலா ராசிக்கு வந்து அடர்ந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அடுத்து வரக்கூடிய இந்த 2025 நம்ம வந்து இந்த விஷயம் நடக்கணும் அல்லது இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நினைச்ச காரியம் மட்டுமில்லை, நினைக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். சூப்பர். அடுத்த ராசி விருச்சிக ராசி. எனக்கு என்ன கேள்வினா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் 1 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ நினைக்க மாட்டாங்க, ஏதோ 1 வருஷம் டேட்டா பேக் மாதிரி எல்லாம் போயிடுறாங்க எக்ஸ்பைரி ஆகி. அது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக நட்பு வந்து நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா 4 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லு தர்ற மாதிரி நடிக்கக்கூடாது. பில்லு நம்ம தரணும். சார், இந்த மூஞ்செல்லாம் என்னைக்காவது பில்லு கொடுத்துருக்கியா? உண்மையை சொல்கிறா. ஐயா, கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நட்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நடிப்பு மூலமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காசு கையில் இருந்தால் தான் உலகம் மதிக்குது அப்படிங்கிறது.
ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று மட்டும்தான். அதாவது நடிப்பு இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிப்பு மூலமாக வரக்கூடிய ஒரே நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒளிவு மறைவெல்லாம் பேசலாம். அது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஒன்று. இந்த 2025 விடாப்பிடியான பிடிவாதம் இருந்தால் கூட அதில் ஏதாவது விட்டு விட்டு போகிறது, கை கெட்டுனது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை நடத்தலாம்னு நினைக்கும் போது நம்ம முயற்சியாக இருந்துகிட்டு இருப்போம், கடைசி நேரத்தில் வந்து கை நழுவி போகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கும். பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாது. உடல் ரீதியான வகையில் உங்களுக்கு வந்து வயது ஒரு 30 வயசு 35 ஆச்சுன்னு வைங்களே, உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்கலாம். சின்ன வயசாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான வகையில் ஏக்கம் கிடைக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் கவலைப்படுறது, நடக்காத விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றி பயப்படுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இதுவெல்லாம் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உண்மை. தனுசு ராசி அன்பர்களே, நான் வந்து தனுஷ ராசி. இப்போ நான் யூஜி படிச்சுட்டு இருக்கேன். பிஜிக்கு வந்து வெளிநாடுக்கு வந்து போகலாமா, ட்ரை பண்ணலாமா? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கல்வியில் தடை ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் 2025 இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த தடைகளுக்கு வந்து பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து படிக்கிறது. அதாவது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கல்வி தொடர்பு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான தடை ஏற்படாது. பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது, தனுசு ராசிக்கு வந்து இந்த வருஷம் அதாவது படிக்கிற வயசுலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. சின்ன வயசில் பணம் சம்பாதிக்கக்கூடியது அல்லது வந்து நம்ம படிக்கும்போதே வந்து ஏதாவது வருமானம் ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு நிறைய இருந்துகிட்டு இருக்குது. அந்த வருமானத்தின் மூலமாக வெகுமானம் வந்துட்டு இருக்குது. தாராளமாக வெளிநாடு போகலாம். இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசியை சேர்ந்தவங்க கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வெளிநாடு போனால் தான் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நான் ஜீவா. காலங்கள் ஆகுது, ஆனால் எனக்கு கெட்டி மேளங்கள் எப்போ ஆகும் சார்? 25 ஆகுமா சார்? அவன் ஏதோ உங்களோட ரைமிங் புஷ்டான் சார் அவன். இப்போ மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது. மகர ராசியை சேர்ந்த நிறைய பேர் 5 வயசாக இருப்பாங்க, சில பேர் 50 வயசாக இருப்பாங்க, சில பேர் 90 வயசாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு சொன்னோம்னா வார்த்தைகள் மாறி போயிடும், வாழ்க்கை மாறி போயிடும். அதனால் கல்யாண ஏக்கம்ங்கிற உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஏக்கத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் உங்கள் ஜாதகத்தில் கங்கண யோகம் வந்தது அப்படின்னா சரியான பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன மற்ற நேரங்களில் தெளிவாக இருந்துட்டு இருப்பீங்க, பொண்ணு பார்க்கும்போது தெளிவாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான். என்ன சார் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்க? தெளிவாக இருக்கிற ஆள் வந்து அந்த முக்கியமான நேரத்தில் மலிவாக இருக்கிறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது மாறி போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா 10ஓட 11 அப்படிங்கிறத விட தனிப்பட்ட முறையில் வந்து அதாவது வசதி வாய்ப்பு அல்லது வந்து கோடீஸ்வரர் அல்லது செல்வந்தர் அப்படிங்கிறது 100க்கு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. பிரபல்யம் அப்படிங்கிறது 100க்கு ஒருத்தர் தான் வர முடியும். அந்த யோகம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அங்க லட்சணப்படி. அதனால் அதற்குண்டான முயற்சி, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு சனி பகவான் மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறார். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஆக முடியக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. தாராளமாக முயற்சி பண்ணுங்க, ஏராளமான ஏறுமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா வந்து கும்ப ராசி அன்பர்களே. யாரு பாப்பா? அதாங்க 2 வருடமாக எல்லாம் புட்டுன்னு போயிடுச்சு. வர ஆண்டாச்சு நல்லா இருக்குமா? கும்பராசிக்கு வந்து தற்சமயம் குழப்பமாக தான் இருந்துட்டு இருந்தது. வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு அதிகமாக தந்துட்டு இருக்கும். எதனாலனா ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருந்துட்டு இருந்தார். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கடந்த காலங்களில் பட்ட அடி இருக்கும் இல்லையா, தோல்வி இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து சரியான வகையில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான வகையில் பயன்படுத்துறது. இந்த கல்வி கற்றுக்கும் போது இந்த குறை வருது, இந்த பொண்ணுக்கிட்ட பழகும் பொழுது இந்த மாதிரி குறை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது முன்னெச்சரிக்கையாக பழகி என்ன 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறத விட ஆயுள் முழுவதும் நினச்சி நிற்கிறதுக்கு என்ன ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய பக்கம் வந்து இருந்துகிட்ருக்கும், அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அது கல்வியாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும். அண்ட் ஃபைனலா இட்ஸ் மீனம் ராசி. ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம எது வந்து ட்ரை பண்ணாலும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும்போது அது நல்லா இருக்குது. அது வந்து லவ்வாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் வந்து நம்ம முன்னேறி போகிறதுக்கோட ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க ரிலேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து தடைப்பட்டு ஒரு இதுவாக வந்து வந்துடுது. மீன ராசியாக இருக்க எனக்கு வந்து 7.5 சனி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட தாக்கம் வந்து இதில் ஏற்படுதா? இல்லை, மீன ராசிக்கு வந்து கடந்த 2.5 வருஷமாகவே 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் கொஞ்சமாவது தடுமாற்றம் கொடுக்கும். நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு தான் கல்வி இருந்தாலும், எவ்வளவு தான் உழைப்பு இருந்தாலும்
எப்படிப்பட்ட திறமையான மனுஷாலையும் கொஞ்சமாவது ஆட்டாங்கானம் செய்கிறது தான் இந்த 7.5 சனிங்கிறது. அந்த 7.5 சனி மீன ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி தடுமாற்றம். அது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயம் ஒரே முயற்சியில் நடக்காது. தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு அடுத்து நடக்கும். எந்த விஷயமே நடக்காமல் போகும், அதாவது நடக்கவே நடக்காது அப்படின்னு பயப்பட வேண்டாம். நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையை கொடுத்து அல்லது ஒரு தாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கும். கை கொட்டி சிரிக்கிற இந்த உலகத்தில் வந்து கை தட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ராசி மீன ராசி. அதனால் பயப்பட வேண்டாம். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. இதே ஹாப்பினஸ் உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வேற ஒரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம். Until then, it's அகல்யா வெங்கடேஷன் அண்ட் RJ ரஞ்சித், ராஜயோகம் டாக்டர் K. ராம் சார் அவர்கள். பாய்.